சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீரமானவர், ஒரு சிறந்த நபி தோழர். அதனால் அவர் என்ன செஞ்சார் நினைச்சாருன்னா, அவரை விட வீக்கானவர்களை விட இந்த விஷயத்தில் எனக்கு கூடுதலாக அப்படி என்ற ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செய்தது இருந்தது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களுக்கு உதவி கிடைப்பதோ, உங்களுக்கு அதிகமாக ரிஸ்க் கிடைப்பதோ, எது எல்லாம் கிடைக்கிறதோ இதெல்லாம் காரணமே உங்களுக்கு கீழே உள்ள பலகீனர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்கு 5000 கிடைக்கிறதா, 2000 நீங்கள் தர்மம் செய்கிறீங்களா, கீழே பலகீனமானவர்கள் இருக்க போய் தான் அந்த 5000 கிடைக்குது. அவர்கள் இல்லையா உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களது பலகீனர்களை கொண்டே அன்றி நீங்கள் உதவி செய்யப்படவில்லை, உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கவில்லை. உங்களுக்கு அதிகமாக இறைவன் தருவதெல்லாம் கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் அந்த இடத்துல வச்சு தான். அதனால தான் இறைவன் உங்கள் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை உங்களை கொண்டு அல்லாது விட்டால் யாரை கொண்டாவது சேர்ப்பான். ஆனால் உங்களது நல்லெண்ணத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவ்வளவுதான். உங்களது நல்லெண்ணத்திற்காக, உங்களது இஹ்லாஸிற்காக, உங்களது இறையச்சத்திற்காக, உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறான். நீங்கள் இல்லாது விட்டாலும் அது அவர்களுக்கு போகும். நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு போகும். அவர்கள் இல்லாது விட்டால் இது உங்களுக்கு வராது. இது உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். அதனால் நம்ம யாருக்காவது கடமையாகி செலவழித்து கொண்டிருக்கிறோமா, அதிகப்படியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோமா, புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா எங்கள் மூலம் அதை அனுப்பி கொண்டிருக்கிறான். இது உங்களது அல்ல, இது உங்களது அல்ல. உங்களுக்கு கூலி உண்டு. உங்களை கையில் வந்து நீங்கள் தடுக்காமல் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதற்கு உங்களுக்கு கூலி உண்டு. ஆனால் நீங்கள் தடுக்கின்றவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதை இன்னொரு வகையில் கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹு தஆலா அதை எந்த வகையில கொண்டு போய் சேர்ப்பான். நீங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு அருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், என்னிடம் வருவதை இறைவன் தருவதை நான் தடுக்காமல் உங்களுக்கு வழிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு அருள் மிக்கவர்கள். மற்றபடி அவர்களுக்கு போய் சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த உபதேசம் யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களது பலகீனர்களை கொண்டே அன்றி உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அதனால்